இன்றைக்கி வெனஸ்டே ஈவினிங் ஹஸ்பண்ட் கிட்ட டெய்லி இட்லி தோசையாக சாப்பிட்டு போர் அடிக்குதுன்ட்டு பீஸா கேட்டிருந்தேன். நேராக சூப்பர் மார்க்கெட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இன்றைக்கி வீட்லேயே நம்ம பீஸா செய்யலாம்னு சொல்லிட்டு தேவையான திங்ஸ்லாம் வாங்கிட்டு இருந்தோம். பீஸா பேஸ் மட்டும் கிடைக்கல. சரின்னு வேறு சூப்பர் மார்க்கெட் போயிடலாம், அங்கேயுமே கிடைக்கல. வீட்டுக்கு வரும்பொழுது பக்கத்தில் உள்ள கடையில் மைதா பாக்கெட் மட்டும் வாங்கிட்டு வந்தாச்சு. வீட்டுக்கு வரும்பொழுதே நல்லா காற்றடிச்சிட்டு மழை பெய்கிற மாதிரியே இருந்தது. வீட்டுக்கு வந்ததுமே பீஸா பேஸ் ரெடி பண்ணிவிட்டு பீஸா சாஸும் அப்ளை பண்ணிட்டோம். ஒரு கடாயில் உப்பு போட்டுட்டு மேலே ஒரு பாத்திரம் வச்சு பீஸா பேஸையும் வச்சிட்டோம். பரவாயில்ல, நம்மளுக்கும் பீஸா செய்ய தெரியுதுன்னு நினச்சிட்டு இருக்கும்போதே ஒரு 5 மினிட்ஸ்லேயே தீர ஸ்மெல் வந்தது. என்னென்னு போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா எங்களோட பாத்திரம்லாம் இப்படி தான் கருகி போயிருந்தது. சரின்னு சொல்லி எங்கள் அத்தையை கூட்டிகிட்டு வந்துட்டு இதை எப்படியாவது எங்களுக்கு குக் பண்ணி தாங்கன்னு கூட்டிகிட்டு வந்துட்டோம். எங்கள் அத்தையும் சட்டு நிறையா உப்பு போட்டு அதை வேக வச்சுட்டாங்க. அப்புறம் நாங்கள் போய் பன்னீர் சீஸ்லாம் தூவி விட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்தாச்சு. பீஸாவோட டேஸ்ட்லாம் சூப்பராக இருந்தது. ஆனால் பீஸா பேஸ் தான் கொஞ்சம் வேகாமல் இருந்தது. நீங்கள் வீட்டில் பீஸா ட்ரை பண்ணியிருக்கீங்களான்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா.